சதுசேயரும் பரிசேயரும். பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான். அவன் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் இரண்டாக பிரிந்தது. எண்ணத்தினால் என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்கிறார்கள். ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. பரிசேய சமயத்தாரான வேதபாரகரில் சிலர் எழுந்து, இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம். ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனுடனே பேசினதுண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள். மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாபதி பயந்து போர்ச்சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவில் இருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். நான் பரிசேயன். பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றியும் நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான். தன்னுடைய ஜீவியத்தில் எல்லாமே தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாகவே நடைபெறுகிறது என்று பவுல் விசுவாசிக்கிறார். ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக தன்னை அழைத்து வந்திருக்கிற தேவனால் அவர்களிடத்தில் இருந்து தன்னை விடுவிக்கவும் முடியும் என்று பவுல் நம்பிக்கையோடு இருக்கிறார். யூத ஜனங்கள் திரளாக ஒன்று கூடி பவுலை பிடித்து அடித்தார்கள். அவரை கொலை செய்ய வேண்டும் என்று எத்தனம் பண்ணினார்கள். தேவனோ பவுலை அந்த துன்மார்க்கருடைய பிடியில் இருந்து விடுவித்திருக்கிறார். அதே தேவன் இப்போது தன்னை ஆலோசனை சங்கத்தாரிடமிருந்தும் விடுவிப்பார் என்று பவுல் நம்புகிறார். ஆலோசனை சங்கத்தாருக்கு மத்தியில் பவுல் நிறுத்தப்படும் போது தேவன் அவருக்கு விசேஷித்த ஞானத்தை தருகிறார். பவுல் அவர்களோடு எப்படி பேசினால் அவர் விடுதலையாக முடியும் என்பது தேவனுக்கு தெரியும். பவுலிடத்தில் தேவன் கொடுத்திருக்கிற விசேஷித்த ஞானம் இருக்கிறது. அந்த ஞானத்தை பயன்படுத்தி பவுல் ஆலோசனை சங்கத்தாரிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு மிகுந்த கவனத்தோடு செயல்படுகிறார். தான் இயேசு கிறிஸ்துவின் சீஷன் என்பதிலும் தான் கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களில் ஒருவன் என்பதிலும் பவுல் மேன்மை பாராட்டுகிறார். தன்னுடைய ஜீவியத்தில் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தல ஊழியத்தை செய்வது தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற விசேஷித்த சிலாக்கியம் என்று பவுல் நினைக்கிறார். ஆனாலும் சில சமயங்களில் பவுல் தன்னிடத்தில் உள்ள வேறு சில தகுதிகளை குறித்தும் அவர் பெருமை பாராட்டுகிறார். சேனாபதியும் 100க்கு அதிபதியும் தன்னை கட்டி சவுக்கால் அடிக்க எத்தனம் பண்ணிய போது தான் ஒரு ரோமன் என்று பவுல் அவர்களிடத்தில் சொன்னார். இந்த சிலாக்கியத்திற்கு உரியவனாக தான் பிறந்திருப்பதாகவும் பவுல் தன்னை பற்றி பெருமையோடு சொன்னார். இதனால் போர் சேவகர்கள் பவுலை அடிக்காமல் விட்டுவிட்டார்கள். பவுல் ஒரு பரிசேயன். தான் ஒரு பரிசேயன் என்பதற்காகவும் பவுல் பெருமைப்படுகிறார். அவர் பரிசேயனாக இருப்பதினால் ஆலோசனை சங்கத்தாரால் ஒருமனப்பட்டு பவுலை தண்டிக்க முடியவில்லை. ஆலோசனை சங்கத்தாரில் பரிசேயர் ஒரு பங்கும் சதுசேயர் ஒரு பங்குமாக இருக்கிறார்கள். பரிசேயர் எல்லோரும் பவுலிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம் என்று அறிவித்து விடுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்காக பாடுகளை அனுபவிக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதே வேளையில் அந்த பாடுகளில் இருந்து தப்பிப்பதற்கு நியாயமான வழிகள் நமக்கு இருக்கும் என்றால் அவற்றையும் நாம் பயன்படுத்த வேண்டும். பாடுபடவும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பாடுகளில் இருந்து தப்பிக்கவும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆலோசனை சங்கத்தார் பவுலை விசாரிக்கும் போது பவுல் ஆலோசனை சங்கத்தாரை இரு பிரிவாக பிரித்து விடுகிறார். தன்னுடைய நன்மைக்காக அவர்களை பிரிக்கிறார். இப்போது ஆலோசனை சங்கத்தாரில் ஒரு பிரிவினர் பவுலுக்கு ஆதரவாகவும் மற்றொரு பிரிவினர் பவுலுக்கு விரோதமாகவும் பேசுகிறார்கள்.
ஆலோசனை சங்கத்தாரில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள். இவ்விரு பிரிவினரும் யூதராக இருந்தாலும் இவர்களுடைய விசுவாசத்தில் வித்தியாசம் இருக்கிறது. ஆனாலும் யூத மார்க்கத்தை குறித்த காரியங்களில் இவ்விரு பிரிவினரும் ஆலோசனை சங்கத்தில் அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டு என்று ஒப்புக்கொள்கிறார்கள். பரிசேயர் யூத மார்க்கத்தின் பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் மீதும் மரித்த பின் தாங்கள் ஜீவிக்கப் போகிற ஜீவனை பற்றியும் பரிசேயர்கள் விசுவாசிக்கிறார்கள். சதுசேயர்கள் வேத வாக்கியத்தையோ தெய்வீக வெளிப்பாடுகளையோ அதிகமாய் நம்புவதில்லை. மோசேயின் பிரமாணம் இவர்களுக்கு ஒரு வரலாற்று புஸ்தகம் போலவே இருக்கிறது. மோசே மனுக்குலத்திற்கு நல்ல சட்ட திட்டங்களை கொடுத்திருக்கிறார் என்று மாத்திரமே நம்புகிறார்கள். மோசேயின் பிரமாணம் தெய்வீக வெளிப்பாடு என்பதை சதுசேயர் நம்புவதில்லை. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்னும் நம்பிக்கையும் சதுசேயரிடத்தில் இல்லை. பழைய ஏற்பாட்டில் உள்ள மற்ற புஸ்தகங்களையும் சதுசேயர் அதிகமாய் மதிப்பதில்லை. சதுசேயர் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை மறுக்கிறார்கள். இது இல்லை என்று சொல்லுகிறார்கள். மரித்து போன சரீரம் மறுபடியும் ஜீவனை பெறுவதில்லை என்பது சதுசேயரின் நம்பிக்கை. மரித்த பின்பு நியாய தீர்ப்பு உண்டு என்பதையும் நல்லோருக்கு வெகுமதியும் தீயோருக்கு தண்டனையும் கொடுக்கப்படும் என்பதையும் சதுசேயர் நம்புவதில்லை. பழைய ஏற்பாட்டில் தேவ தூதர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தேவ தூதர்கள் உண்மையிலேயே இல்லை என்றும் இவையெல்லாம் மனுஷருடைய கற்பனை என்றும் சதுசேயர் சொல்லுகிறார்கள். மனுஷருடைய ஆத்மாவை பற்றி சதுசேயர் சொல்லும்போது ஆத்மாவும் சரீரமும் ஒருபோதும் பிரிவதில்லை என்று நம்புகிறார்கள். மனுஷருடைய ஆத்மாவுக்கும் மிருகங்களுடைய ஆத்மாவுக்கும் வித்தியாசம் இல்லை என்பது சதுசேயரின் உபதேசம். சதுசேயர் வேதத்தில் உள்ள சத்தியத்தின் பிரகாரமாக சிந்திக்காமல் தங்கள் மனம் போன போக்கில் சிந்திக்கிறார்கள். வேதத்தை நம்பாதவர்கள் யூதருடைய ஆலோசனை சங்கத்தில் அங்கத்தினராக இருக்கிறார்கள். வேதாகமத்தை நம்புகிறவர்கள் ஆலோசனை சங்கத்தில் இடம்பெற முடியாமலும் வேதத்தை நம்பாதவர்கள் ஆலோசனை சங்கத்தில் இடம்பெற முடிவதும் அக்காலத்தில் ஒரு பிரச்சனையாகவே இருந்திருக்கிறது. வேதத்தை நம்பாதவர்கள் தேவாலயத்திலும் ஜெப ஆலயங்களிலும் ஆளுகை செய்யும் போது விசுவாசத்திற்கு அங்கு இடமிராது. சதுசேயருக்கு நியாய தீர்ப்பை பற்றிய பயமில்லை. இவர்கள் மனம் போகிற போக்கில் ஜீவிக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஆளுகை செய்யும் போது யூத ஜனத்தாரின் ஆவிக்குரிய தரம் சற்று குறைந்தே காணப்படுகிறது. ஆலோசனை சங்கத்தாரில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து கொள்கிறார். நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன் என்று ஆலோசனை சங்கத்தில் பவுல் சத்தமிட்டு சொல்லுகிறார். தான் மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நியாயம் விசாரிக்கப்படுவதாகவும் ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொல்லுகிறார். பரிசேயருடைய நம்பிக்கையே சரியானது என்று பவுல் அறிவிக்கிறார். பரிசேயர்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தை அங்கீகரிப்பதில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சீஷருக்கும் விரோதமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் சதுசேயருக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்னும் ஒரு காரணத்தினால் பவுல் தன்னையும் ஒரு பரிசேயன் என்று காண்பித்துக் கொள்கிறார். தேவனுடைய சத்தியத்தை அறிவிப்பதற்கு நாம் தயங்கக்கூடாது. நாம் மௌனமாய் இருந்தால் சத்துரு நம்மை மேற்கொள்வான். அவனுடைய வார்த்தைகளே எல்லோருடைய செவிகளிலும் கேட்கும். ஆகையினால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை தெளிவாக பேச வேண்டும். ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக பவுல் தன்னை கிறிஸ்துவின் சீஷன் என்றும் கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் என்றும் சொல்ல வேண்டும். இதற்காகத்தான் பவுலை ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக அழைத்து வந்திருக்கிறார்கள். ஆனால் பவுலோ நான் ஒரு பரிசேயனும் பரிசேயனுடைய மகனும் என்று சொல்லுகிறார். மரித்தோர் உயிர் தெழுவார்கள் என்பது இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். பவுல் இந்த உபதேசத்தை நம்புகிறார். இதை பிரசங்கம் பண்ணுகிறார். மரித்தோர் உயிர் தெழுவார்கள் என்பதை தான் நம்புவதாக பவுல் பின்பு சாட்சியாக அறிவிக்கிறார். நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டு என்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலர் 24:15. தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளிச் செய்த
வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாய தீர்ப்பு அடைகிறவனாய் நிற்கிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பி இருக்கிறார்கள். அகிரிப்பா ராஜாவே, அந்த நம்பிக்கையின் நிமித்தமாகவே யூதர்கள் என்மேல் குற்றம் சாட்டுகிறார்கள் என்று பவுல் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சியாக அறிவிக்கிறார். அப்போஸ்தலர் 26:6-7. தனக்கு நீதி வழங்கப்பட மாட்டாது என்பது பவுலுக்கு நன்றாக தெரிகிறது. ஆகையினால் அங்கு கூடியிருப்பவர்களை 2 பிரிவினராக பிரித்துவிட்டால் தனக்கு சாதகமாக இருக்கும் என்று பவுல் நினைக்கிறார். சதுசேயர்கள் யூத மார்க்கத்தின் பிரகாரமாக சரியாக ஜீவிப்பதில்லை என்று பரிசேயர்களுக்கு அவர்கள் மீது குற்றச்சாட்டு உள்ளது. பவுல் பரிசேயன் என்று தெரிந்ததும் பரிசேயர் எல்லோருமே பவுல் பக்கமாக சாய்ந்து விடுகிறார்கள். பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் 2ஆக பிரிந்தது. கிறிஸ்தவ மார்க்கத்தின் அஸ்திவார உபதேசமே இயேசு கிறிஸ்துவும் அவர் மரித்து 3ஆம் நாளில் தமது சரீரத்தில் உயிர்த்தெழுந்ததும் தான். இதை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், விசுவாசியாதவர்கள் அழிந்து போகிறார்கள். வாக்குவாதம் உண்டாயிற்று. அவன் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் 2ஆக பிரிந்தது. என்னத்தினால் என்றால், சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டு என்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். பவுல் தன்னை பரிசேயன் என்று சொன்னபோது ஆலோசனை சங்கத்தில் உள்ள பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. ஆலோசனை சங்கத்தார் 2ஆக பிரிந்து விடுகிறார்கள். பவுல் மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை தான் நம்புவதாக சொன்னவுடன் ஆலோசனை சங்கத்தில் உள்ள பரிசேயர் அவருக்கு ஆதரவாகவும் சதுசேயர் அவருக்கு விரோதமாகவும் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். இதனால் இவர்கள் ஒரே ஆலோசனை சங்கத்தில் இருந்தாலும் சதுசேயரும் பரிசேயரும் 2ஆக பிரிந்து விடுகிறார்கள். இதுவரையிலும் யூத ஜனங்கள் பவுலுக்கு விரோதமாக கூக்குரலிட்டார்கள். பவுல் உயிரோடு இருக்கிறது நியாயம் அல்ல என்று சத்தமிட்டு சொன்னார்கள். பவுலுக்கு விரோதமாக சத்தமிட்டவர்கள் இப்போது தங்களுக்குள்ளே விரோதமாக வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அவர்கள் மத்தியில் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. ஆவிக்குரிய காரியங்களில் விவாதம் வரும்போது அதை சத்தமிட்டு தீர்த்து வைக்க முடியாது. தெய்வீக ஆலோசனையினாலும் தெய்வீக ஞானத்தினாலும் பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையோடும் ஆவிக்குரிய காரியங்களில் உண்டாகும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைக்க வேண்டும். ஆனால் ஆலோசனை சங்கத்தில் உள்ளவர்களோ தங்களுக்குள் வாக்குவாதம் பண்ணி மிகுந்த கூக்குரல் இடுகிறார்கள். ஒருவரும் இந்த வழக்கை குறித்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணவில்லை. யாரும் ஆவியானவருடைய உதவியையோ ஒத்தாசையையோ வழி நடத்துதலையோ நாடவில்லை. ஒரு பொல்லாங்கையும் காணோம். ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. பரிசேய சமயத்தாரான வேத பாரகரில் சிலர் எழுந்து, இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம். ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனுடனே பேசினது உண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள். ஆலோசனை சங்கத்தார் 2ஆக பிரிகிறார்கள். அவர்களில் பரிசேயர் பவுலிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம் என்று அறிவித்து விடுகிறார்கள். பவுல் தன்னை பற்றி அவர்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார். நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன் என்று அவர்களிடத்தில் சொன்னதினால் ஆலோசனை சங்கத்தில் உள்ள பரிசேயர் எல்லாம் பவுலின் சார்பாக அவருக்கு ஆதரவாக பேசுகிறார்கள். அவரிடத்தில் தாங்கள் ஒரு பொல்லாங்கையும் காணவில்லை என்று அறிவித்து விடுகிறார்கள். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பவுல் நம்புகிறார். ஆகையினால் இவர் மரணத்திற்கோ அல்லது கட்டுகளுக்கோ ஏதுவான பொல்லாங்கு எதையும் செய்யவில்லை என்று பரிசேயர் பவுலை பற்றி சொல்லுகிறார்கள். பவுலிடத்தில் ஒரு தப்பிதமும் இல்லை என்று சொல்லுவதோடு ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனுடனே பேசினது உண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்றும் சொல்லுகிறார்கள். பவுல் கமாலியேலின் பாதபடியில் வேதம் படித்தவர். ஒரு சமயம் ஆலோசனை சங்கத்தார் அப்போஸ்தலரை விசாரித்த போது அவர்களில் ஒருவனாகிய கமாலியேல் என்பவன் ஆலோசனை சங்கத்தாருக்கு இது போலவே இவ்வாறு ஆலோசனை சொன்னான். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும்
மனுஷரால் உண்டாய் இருந்ததானால் ஒளிந்து போம். தேவனால் உண்டாய் இருந்ததேயானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். அப்போஸ்தலர் 5:38-39. சுவிசேஷத்தின் வார்த்தை சத்தியமானது, வல்லமை உள்ளது, மேன்மையும் மகிமையும் உள்ளது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சுவிசேஷத்திற்கு சாட்சி சொல்வது போல சில சமயங்களில் சுவிசேஷத்திற்கு சத்துருக்களாக இருக்கிறவர்கள் கூட அதற்கு சாட்சி சொல்லுகிறார்கள். சுவிசேஷம் உண்மை என்று அறிக்கை செய்கிறார்கள். சுவிசேஷத்திற்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் பல சமயங்களில் சுவிசேஷத்தின் வல்லமைக்கும் அதிகாரத்திற்கும் சாட்சி கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பிலாத்து விசாரிக்கிறான். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை என்று அறிவித்தான். ஆனாலும் அவன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையுமாறு ஒப்புக் கொடுத்தான். அதுபோலவே இப்போது பரிசேயரும் பவுலிடத்தில் ஒரு பொல்லாங்கும் இல்லை என்று அறிக்கை செய்கிறார்கள். ஒரு ஆவி அல்லது தேவதூதன் பவுலுடனே பேசினதினால் அவன் கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்வதாக அறிக்கை செய்கிறார்கள். வானத்தில் இருந்து பவுலுக்கு தெய்வீக கட்டளை பிறந்திருப்பதாக எல்லோருக்கும் முன்பாக சொல்லிக் கொள்கிறார்கள். பரிசேயர்கள் பவுலை பற்றி இவ்வளவு ஆதரவாக பேசினாலும் பின்பு இவர்களே பிரதான ஆசாரியரோடு சேர்ந்து கொண்டு பவுலை துன்புறுத்துகிறார்கள். பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியினிடத்தில் பிராது பண்ணுகிறார்கள். பரிசேயருக்கு சத்தியம் தெரிந்திருக்கிறது. தங்களுக்கு தெரிந்திருக்கிற சத்தியத்திற்கு விரோதமாக பரிசேயர்கள் பாவம் செய்கிறார்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றிய சத்தியம் பரிசேயரின் இருதயத்தில் நிரம்பி இருக்கிறது. இதை அவர்கள் நம்புகிறார்கள். ஆனாலும் தாங்கள் நம்புகிற சத்தியத்திற்கு விரோதமாக பாவம் செய்ய முன் வருகிறார்கள். பவுல் தன்னை பற்றி சொன்னபோது பரிசேயரில் சிலர் பவுலின் பக்கத்தில் நியாயம் இருப்பதாக நம்புகிறார்கள். அவருக்கு ஆதரவாக பேசுகிறார்கள். ஆனாலும் முன்னோர்களின் பாரம்பரியத்தில் பரிசேயர் அதிக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். முன்னோர்களின் பாரம்பரியத்தை பற்றியும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றியும் பரிசேயருடைய மனதிற்குள் குழப்பம் உண்டாயிற்று. இந்த குழப்பத்தில் பாரம்பரியமே அவருடைய மனதில் உறுதியாய் நிலைத்திருக்கிறது. சத்தியத்தை விட பாரம்பரியமே முக்கியம் என்று பரிசேயர் பட்சபாதம் காண்பிக்கிறார்கள். சதுசேயர்கள் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை நம்புவதில்லை. ஆனாலும் பரிசேயர் தாங்கள் நம்புகிற சத்தியத்தை விட்டுவிட்டு பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து சதுசேயரோடு சேர்ந்து கொள்கிறார்கள். பவுலுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் இப்போது பவுலுக்கு விரோதமாக ஒன்று சேருகிறார்கள். தேவனுடைய வழி நடத்துதலின்படி பவுல் ஊழியம் செய்கிறார் என்று அவரை பற்றி சாட்சி சொன்னவர்கள் இப்போது பவுலுக்கு விரோதமாக சதுசேயரோடு சேர்ந்து கொள்கிறார்கள். ஆலோசனை சங்கத்தார் சத்தியத்திற்கு ஆதரவாக சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். ஆனால் அவர்களோ சத்தியத்திற்கு விரோதமாக சிந்தித்து செயல்படுகிறார்கள். பவுல் பீருண்டு போவான். மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாபதி பயந்து போர் சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவில் இருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக மிகுந்த கலகம் உண்டாயிற்று. பவுல் அவர்களால் பீருண்டு போகிற சூழ்நிலை உண்டாயிற்று. பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாபதி பயப்படுகிறான். போர் சேவகருக்கு சேனாபதி கட்டளையிடுகிறான். அவர்கள் பவுலை யூதர்கள் நடுவில் இருந்து எடுத்து கோட்டைக்குள் கொண்டு போகிறார்கள். சேனாபதி பவுலுக்கு உதவி செய்கிறான். பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையில் உள்ள பிரச்சனை மிகவும் பெரிதாயிற்று. அந்த பிரச்சனையில் அவர்கள் பவுலை பீருண்டு போக பண்ணுகிற சூழ்நிலை உருவாயிற்று. சேனாபதி ஏற்கனவே 2 முறை பவுலை யூதருடைய கைகளில் இருந்து தப்பிவித்திருக்கிறான். முன்பு செய்தது போலவே இப்போதும் சேனாபதி பவுலை அவர்களுடைய முரட்டு கைகளில் இருந்து பாதுகாக்கிறான். பரிசேயர் பவுலுக்கு சாதகமாக இருக்கிறார்கள். சதுசேயர் அவருக்கு விரோதமாக இருக்கிறார்கள். இவர்களுடைய மிகுந்த கலகம் உண்டாயிற்று. பவுல் கலகக்காரருக்கு நடுவில் இருக்கிறார். இந்த கலகத்தில் அவர்கள் பவுலை கொன்று போடக்கூடும். ஆகையினால் சேனாபதி பவுலை அவர்கள் நடுவில் இருந்து இழுத்து கோட்டைக்குள் கொண்டு போய் விடுகிறான். சேனாபதி பவுலை ஆலோசனை சங்கத்தாரிடமிருந்து தப்பிவித்து கொண்டு போனாலும் அவன் இன்னும் பவுலை காவலிலேயே வைத்திருக்கிறான். கோட்டைக்குள் இருப்பது பவுலுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து பவுல் தப்பி வந்திருக்கிறார்.
கோட்டைக்குள் பவுல் கட்டப்பட்டிருந்தாலும் அதுவே அவருக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. மறுநாளில் தனக்கு என்ன நடைபெறும் என்பது பவுலுக்கு தெரியாது. பவுலே திடன்கொள். அன்று ராத்திரியில கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். பவுல் கோட்டைக்குள் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். மிகுந்த கலகத்தில் இருந்து தப்பி வந்திருக்கிறார். தன்னுடைய ஜீவியத்தில் கர்த்தருடைய சித்தம் எவ்வாறு இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள ஆவலாயிருக்கிறார். கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். அன்று ராத்திரியில கர்த்தர் பவுலின் அருகே நிற்கிறார். நமக்கு விரோதமாக ஏராளமான பேர் எழும்பி வந்தாலும் கர்த்தர் நமக்கு அருகில் நிற்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது அவரே நமக்கு அரணாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு விரோதமாக எந்த சத்துருவினாலும் தீங்கு செய்ய முடியாது. தேவன் நமக்கு அருகில் நிற்கும்போது நாம் சூழ்நிலைகளை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் பவுலை பார்த்து, பவுலே திடன்கொள் என்று ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவரை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தருடைய உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையினால் பவுலுக்கு ஆறுதலை கொடுக்கிறார். பவுலுக்கு நடைபெறுகிற ஒவ்வொரு சம்பவமும் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாகவே நடைபெறுகிறது. பவுலை உற்சாகப்படுத்துவதற்காக கர்த்தர் அவரிடத்தில், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பவுலுக்கு எருசலேமிலே கசப்பான அனுபவம் நடைபெற்றிருக்கிறது. ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக பவுல் நிறுத்தப்பட்டிருக்கிறார். கோட்டைக்குள் காவலில் அடைக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தரோ அவர் அருகில் நின்று, பவுலே திடன்கொள் என்று சொல்லுகிறார். இது அவருக்கு ஆறுதலான வார்த்தைதான். ஆனால் கர்த்தரோ அவருக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லிவிட்டு எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தனக்கு எருசலேமில் உண்டான அனுபவத்தை போல ரோமாவிலும் பாடுகள் நிறைந்த அனுபவம் உண்டாகுமோ என்று பவுல் சிந்தித்திருக்கலாம். பவுலை பயமுறுத்துவதற்காக கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை. அவரை உற்சாகப்படுத்துவதற்காகவே கர்த்தர் அவர் அருகே வந்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். பவுல் கர்த்தருடைய ஊழியக்காரன். அவர் தனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை உண்மையாய் செய்திருக்கிறார். இதுவரையிலும் அவர் பல பாடுகளை அனுபவித்து வந்தாலும் கர்த்தருக்காக உண்மையுள்ள ஊழியக்காரனாகவே இருந்திருக்கிறார். பவுலின் ஊழியத்திற்கு கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். பல பாடுகள் மத்தியிலும் உபத்திரவங்கள் மத்தியிலும் பவுல் தம்மை குறித்து சாட்சி கொடுத்ததை கர்த்தரே அங்கீகரிக்கிறார். பவுலின் ஊழியம் இத்துடன் முடிந்து போவதில்லை என்றும் இன்னும் தொடரப்போகிறது என்றும் கர்த்தரே தம்முடைய வார்த்தையினால் அறிவிக்கிறார். பவுல் ஜனங்கள் மத்தியில் கர்த்தரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவருடைய சாட்சியின் ஊழியம் இன்னும் முடிவடையவில்லை. அவருடைய ஓட்டம் இன்னும் முடிந்து போகவில்லை. அவர் இன்னும் ஓட வேண்டும். கர்த்தர் அவருக்கு ஒரு பரிசுத்தமான இலக்கை நியமித்திருக்கிறார். அந்த இலக்கை அடைவதற்கு அவர் விசுவாசத்தோடு ஓடுவார் என்று கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவின் ஊழியத்தை விட்டு விலகி போய் விடுவோமோ என்னும் பயம் பவுலின் உள்ளத்தில் காணப்படவில்லை. மனுஷருடைய ஆத்துமாக்களின் ஆசீர்வாதத்திற்காக பவுல் இதுவரையிலும் ஊழியம் செய்து வந்திருக்கிறார். இந்த ஊழியம் தன்னை விட்டு நீங்கி போகுமோ என்னும் சந்தேகம் பவுலின் இருதயத்தில் ஒருபோதும் உண்டானதில்லை. ஆனாலும் எருசலேமில் உண்டான கலகத்தின் நிமித்தமும் வேதனை பாடுகள் ஆகியவற்றின் நிமித்தமும் பவுல் ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை ஆறுதல் படுத்துவதற்காக கர்த்தரே அவரிடத்தில் வந்து அவருக்கு அருகில் நின்று, பவுலே திடன்கொள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் பவுலின் ஊழியத்தை எருசலேமோடு முடிந்து போக பண்ணவில்லை. ரோமாவிற்கு போக வேண்டும் என்னும் வாஞ்சை பவுலின் உள்ளத்தில் ஏற்கனவே இருக்கிறது. பவுலும் ஒரு ரோமனாக இருக்கிறார். ரோமர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எருசலேமுக்கு போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியதென்று தன் ஆவியில் நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். எருசலேமில் தான் கட்டப்பட்டு இருப்பதினால் தனக்கு ரோமாபுரிக்கு போய் ஊழியம் செய்கிற வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடுமோ என்று பவுல் தன் இருதயத்தில் சோர்ந்து போய் இருக்கிறார். கர்த்தரோ அவருடைய இருதய சோர்வை நீக்குவதற்காகவே பவுலை சந்திக்கிறார், அவரை திடப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல
ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு சொல்லுகிறார். பவுல் கோட்டைக்குள் கட்டப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு மிகுந்த ஆறுதலாக இருக்கிறது.